நாம் எல்லோரும் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அவர்களுடைய பார்வையிலே பார்த்தால் தமிழர்களும் இந்தியர்கள் தான். ஆக தமிழர்களின் தொன்மை என்பது இந்தியர்களின் தொன்மையை குறிக்கிற ஒன்று என்பதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக தமிழர்களை இந்தியர்களாகவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமிழர்களின் தொன்மையை இந்தியர்களுக்கான வரலாறு என்பதாகவும் அவர்களால் உள்வாங்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிலிருந்து வெளிப்படுகிற ஒரு எதிர்வினைதான் இந்த அறிக்கைக்கு இன்னும் போதுமான ஆதாரம் தேவை என்று. ரிசர்ச் மெத்தடாலஜி என்பது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி தான். எந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் பிஹெச்டி தான் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, மெத்தடாலஜி இருக்குது. அந்த மெத்தடாலஜியை சென்னையில் பண்ணாலும் அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், டெல்லி ஜேஎன்யூவில் பண்ணாலும் அதுதான் ஃபாலோ பண்ணணும். சாம்பிள் எடுக்கிறது எப்படி, ரேண்டமாக எடுக்கிறதா 100% எடுக்கிறதா, ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கிறாங்க. அதை எப்படி ஆய்வு செய்து புள்ளியியல் ஆதாரங்கள் அடிப்படையில் ஒரு டேட்டாவை உருவாக்குவது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இதை யாரும் மீற முடியாது. அவரவர் விருப்பம் போல ஒரு பிஹெச்டி பண்ண முடியாது. அதுபோல் தான் இந்த தொல்லியல் ஆய்வும் கூட. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க. அந்த கிரைட்டீரியா என்னென்ன நீ பட்டியல் போடு. இந்த கிரைட்டீரியா அடிப்படையில் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கணும், நீ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலை, பின்பற்றவில்லை, ஒரு 2 நடைமுறைகளைத்தான் நீ பின்பற்றியிருக்கிறாய், இன்னும் 4 நடைமுறைகள் எஞ்சி இருக்கின்றன, அந்த 4 நடைமுறைகளையும் நீ பின்பற்று, அல்லது 5 நடைமுறைகளை பின்பற்றியிருக்கிறாய், 6வது நடைமுறையும் பின்பற்றி அதை உறுதிப்படுத்து என்று சொல். ஒன்றுமே சொல்லாமல் திருப்பி அனுப்பி இன்னும் எங்களுக்கு ஆதாரம் தேவை, சயின்டிஃபிக் பேஸ்ட் எவிடன்சஸ் எங்களுக்கு தேவை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள்.